அப்போ வந்து டீப் ரூட் காசை முதலமைச்சர் அடையாளப்படுத்துறாரு. அப்போ இதெல்லாம் செய்ய வேண்டியவங்க பூரா செய்யாம விட்டுட்டாங்கிறதையும் சொல்றாரு. 40 நாள்ல செய்ய முடியாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிறார். அது அண்டர் கண்ட்ரோல்ல இருக்குதா, முன்னாடியோட பெட்டரா இருக்குதா, கொலைகளும் பாலியல் வன்கொடுமை எண்ணிக்கை குறைஞ்சிருக்காதான் நீங்க பார்க்க முடியும். நம்ம இன்னைக்கு நம்ம டைம் கொடுக்காம 5 வருஷம் கழிச்சு என்ன நடந்திருக்கணும் அதை நீங்க வந்து இன்னைக்கே சொல்றது எதிர்பார்க்கறது வந்து அதிகம். GT Holidays presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey, powered by Kartipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots, Arabian Garden Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing salon chain, Dr. Srivarma Oil Tarum Ayurveda. அப்போ வந்து ஐட்டம் சாங் வந்து சொல்லுவாங்க போல, ஆக்ஷன் சொல்லுவார் போல, கட் சொல்லுவார் போல, கேரவன்லாம் வந்துடும் போல, அது வந்து அப்படி ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் வருவார் போல அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அது வந்து ஒரு நோக்கம் வந்து எல்லல் இருக்குது. இந்த பாலியல் குற்ற வழக்குகள் பத்தின ஒரு கேள்விகளும் விமர்சனங்களும் வைக்கப்பட்டது. அதற்கு முதல்வர் அவர்களுடைய பதில் உரை வந்து போதுமானதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கருத்தும் ஒரு கேள்வியும் மக்கள் கிட்ட இருக்கு. உங்களுடைய பார்வை என்னவா? நம்ம வந்து போதுமானதா இருக்காதுதான். ஆனா நம்ம வந்து ஒரு கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் இப்பதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சேர்ந்திருக்கிறாரு, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. மொத்தமா 40 நாள்ல தான் பள்ளிக்கூடத்திலே உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து நீ மொத்த புக்கையும் ஏன் தரவு பண்ணல, நீ ஏன் அனுவல் எக்ஸாமுக்கு ரெடி ஆகல அப்படின்னு சொல்லி கேட்டா ரெடி ஆக முடியாது. அவர் ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்டா ரெடி ஆகலதான். ஆனா நீங்க 40 நாள் ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்க 5 வருஷத்துக்கான வந்து எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்த்தீங்கன்னா அது சரியா இருக்கு. இவ்வளவுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம முதலமைச்சர்கிட்ட எதிர்பார்க்கிறது வருத்தம் இல்ல, திருத்தம். இது வந்து நடக்கிறதுக்கான விஷயங்கள், அவ்வளவுதான். அதை தடுக்கிறதுக்கான ஏற்பாடு தான் அவர் செய்யணும். அவர் வந்து அப்பாலஜி கிடைச்சாரு, ஒரு வருத்தம் கேட்டானு ஓகேவா, எல்லாருக்கும் போன் பண்ணி அண்ணன் வருத்தம் தெரிவிச்சார், முதலமைச்சர் வருத்தம் தெரிவிச்சார், இன்னொரு 10 கொலை பண்ணிக்கங்கப்பா. அப்படியா? வருத்தம் தெரிவிக்கிறதுல எதிர்பார்ப்பு, வருத்தம் தெரிவிக்க இன்னெபிலிட்டிக்கான விஷயம். நல்லா பாத்துங்க, நரேந்திர மோடி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆனா கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கதான் செய்யும். அப்போ வந்து ரவுண்ட் கிளாக் குடிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து என்ன செய்வான், எதிர யார் பார்த்தாலும் வந்து அவனுக்கு காமமா தோணுது. 3 வயசு குழந்தையோ 80 வயசு பாட்டியோ யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை. நீங்க வந்து 9 மாசமா நீங்க டிஜிபி கூட போடாம வச்சிருந்தீங்கிறத சொல்றாரு. நாங்க வந்தோன்னா டிஜிபி போட்டுட்டோங்கிற சொல்றாரு. சோ இப்ப இந்த ஆட்சி வந்து 40 நாள் தான் ஆகுது, டிஜிபி வந்து பார்த்தா 30 நாள் தான் இருக்கும். அப்ப நீங்க போய் ஒரு கமிஷனர் வந்து கோயம்புத்தூர் பதவி இருக்கிறாரு, பதவியேற்ற உடனே சண்டை மார்தம் செஞ்சு காலில் வந்து தமிழ்நாடு அமைதி பூங்கா அப்படி இட் ஒன்ட் ஹேப்பன். அது நெட்வொர்க் வந்து ரொம்ப பெருசு, டீப் ரூட். இங்கிருந்து வெளிநடப்பு செஞ்ச உடனே உதயநிதி அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. அந்த இடத்துல என்ன உள்ள விசிலடிக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து டான்ஸ் ஆடுவாங்க, ஐட்டம் சாங்ஸ் வந்து போடுவாங்க அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் உபயோகப்படுத்தினது பல பேருக்கிடையே வந்து அது கண்டனமா தெரிவிச்சிருக்காங்க. சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்க கூடாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது எந்தெந்த வார்த்தைகள் பயன்படுத்தணும், எந்தெந்த வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சில மரபுகள் இருக்கு. அந்த இடத்துல இது வராது. இது சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் பேசப்படலை. ஆனாலுமே கூட இது வந்து அசம்பிளியோட பிரிவிலேஜுக்குள்ள வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சட்ட வல்லுநர் தான் சரியா சொல்ல முடியும், எனக்கு தெரியல. ஏன்னா அந்த வார்த்தைகள் சரியா இருந்தா, இப்போ ஒரு பேச்சு வச்சுங்களேன், யாரோ ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் பார்த்து நல்லா நீ நான் ரொம்ப நல்லா வருவடா அப்படின்னு சொன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து ஆசீர்வாதம் பண்றதா இருக்கும். ஆனா டோன் வந்து அது திட்டு சாபம் விடுறதா இருக்கும். அப்படிங்களா? அப்போ வந்து நான் நல்லா இருங்கள் தானே என்று சொன்னேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து ஐட்டம் சாங் வந்து சொல்லுவாங்க போல, ஆக்ஷன் சொல்லுவார் போல, கட் சொல்லுவார் போல, கேரவன்லாம் வந்துடும் போல, அது வந்து அப்படி ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் வருவார் போல அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அது வந்து ஒரு நோக்கம் வந்து எல்லல் இருக்குது. அப்போ இது வந்து கிரைம்ல வந்து சேருமா, பிரிவிலேஜ் கொடுக்குற அளவுக்கு வந்து பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வர அளவுக்கு பிரச்சனை வருமாங்கிறத சட்ட ஒழுங்கு தான் சொல்லணும். எகெயின் அது தவிர்த்திருக்கப்பட வேண்டியது. பட் வந்து நத்திங் நியூ. நான் சொன்னேன் உங்களுக்கு, பேக்கரி டீலிங் உள்பட பல விஷயங்கள் நாங்கள்லாம் வந்து 27 வருஷமா நீங்கள் அசம்பிளி பார்க்கும்போது என்னென்னமோ வாத பிரதிவாதங்கள் வெளியில சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து கேட்டா இப்படியா நடந்துச்சுன்னு சேலை பிடிச்சு இருக்கிற விஷயங்கள் வரைக்கும் நடந்துருச்சு. மூக்குல உதச்சு ரத்தம், மூக்குல அடிச்சு ரத்தம் வர வரைக்கும் நடந்துருச்சு. இவ்வளவு பெரிய டாலர் போட்டு எங்க ஊர் எம்எல்ஏ தாமரைக்கணி வந்து அடிச்சு ரத்தம்லாம் வர வச்சிருக்கிறாரு. இது என்னமோ நடந்துருச்சு. எதிர்கட்சி டேபிள் மேல பாஞ்சு ஏறி குஸ்தி இதெல்லாம் நடந்துருச்சு. எல்லாமே நடந்திருக்கு. நம்ம அதெல்லாம் நடக்கலன்னு ஆறுதல் அடைய முடியாது. இதுவும் நடக்காம இருக்கணும், சந்தோஷப்படணும். இப்ப பேசும்போதும் சரி, ஒரு 2-3 கேள்விகளுக்கு முன்னாடி பதில் சொல்லும்போதும் மரபு அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. சட்டசபையிலுமே மரபு அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அதாவது அந்த ஏன் இருமுறை வந்து தேசிய கீதம் பாடினீங்க இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டது. சட்டசபையை பொறுத்த வரைக்கும் மரபுங்கிறது என்ன சார்? மரபுங்கிறது எதுவுமே இல்லை, அவங்களுடைய சௌரியம், சபாநாயகருடைய விருப்பம், இவ்வளவுதான். நீங்க வந்து மரபு அப்படின்னா என்ன, எளிமையா பார்க்குறோம். வந்து ஒரு தொடர்ந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அது மரபு, ரைட்டுங்களா? தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவது அப்படிங்கிற ஒரு மரபுன்னு சொல்லி சொல்றோம். சுதந்திரம் பெற்ற அன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்து இருந்துச்சா? சரி, திமுக ஆட்சிக்கு வந்த அன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்து இருந்துச்சா? அண்ணா முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்தாய் வாழ்த்து இருந்துச்சா? எங்க கலைஞர் முதல்முறை முதலமைச்சராக இருக்கும்போது வந்துச்சா? 70-75 வாக்குல தான் வந்து தமிழ்தாய் வாழ்த்துங்கிறதே கண்டுபிடிக்கப்படுது. இதுவே நம்ம தமிழ்தாய். ஸோ நீங்க 47 சுதந்திரம் கிடைச்சது 1975 வரைக்கும் தமிழ்தாய் வாழ்த்துனே ஒன்றும் இல்லை.
75க்கு பிறகு தான் தமிழ் தாய் வாழ்த்தே வருது. அதற்கு தமிழ் தாய் வாழ்த்து கண்டுபிடிச்சாச்சு, ரைட், தான் தமிழ் தாய் வாழ்த்து பிடிச்சாச்சு. அதில் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் எடிட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் தமிழ் தாய் வாழ்த்து கொண்டு வந்துட்டோம். அதற்கு பிறகு சட்டசபையில் துவங்கும் போது முதல்ல பாடுறதுங்கிறது அதுக்கப்புறம் வரும். ஸோ மரபுங்கிறது உருவாக்கப்படுவதுதான். அப்போ அண்ணா இருந்தபோது தமிழ் தாய் வாழ்த்து இல்லை, பக்தவச்சலம் இருந்தபோது தமிழ் தாய் வாழ்த்து இல்லை, காமராஜர் இருந்தபோது தமிழ், அவருக்கு மேலே பச்சை தமிழர் நீங்கள் பார்க்க போறீங்களா? அப்போ காமராஜர் இருந்தபோது தமிழ் தாய் வாழ்த்து இல்லை, இப்போ தமிழ் தாய் வாழ்த்து கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ மரபு என்பதும் உருவாக்கப்படுவது தான். சரிங்களா? அப்ப எது ஆக்கோட அசிங்கமா போயிடக்கூடாது. இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த சட்டமன்றத்திலையும் எல்லாருக்குமே வந்து சிஸ்டம் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த சிஸ்டம் வந்து மரபா? எல்லா டேபிள் மேலே சிஸ்டம் இருக்கு, மரபா அது? அது எங்க இவருக்கு கலைஞருக்கு முன்னாடி இருந்துச்சா, ஜெயலலிதாக்கு முன்னாடி இருந்துச்சா? ஸ்டாலின் பீரியட் தானே கொண்டு வந்தாங்க. ஏன் பண்ணீங்க? அப்ப இது மரபு ஒரு டெக்னாலஜியோ ஒரு விஷயமோ ஏதோ புதுசு வந்தாலும் ரொம்ப சரிதான். அதுல வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. கோட் சூட் போட்டு உட்கார்ந்துருக்குது மரபா இருக்கா? ஸோ வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருந்தால் கொண்டு வந்துடும். அது வந்து இழிவுபடுத்தும்படியாக பின்னுக்கு தள்ளும்படியாக கொண்டு வந்துடக்கூடாது, அவ்வளோதான். ஸோ நம்ம ராத்திரி 11 மணி வரைக்கும் நம்ம வந்துடலாம், நம்ம வந்து உள்ள மதுபானம் மறந்துட்டு வந்துடலாம், இதெல்லாம் நம்ம ஏற்க முடியாது. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து பின்னுக்கு தள்ளுவதோ இழிவுபடுத்துவதோ சமாச்சாரம்லாம் இருக்கக்கூடாதே தவிர, மரபுங்கிறது பல சமயங்களில் மாறப்பட்டிருக்கு, பல சமயங்களில் மீறப்பட்டிருக்கு, புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் சபாநாயகர் மீது ஒரு விமர்சனம், ஒருதலை பட்சமா இருக்காரு. விஜய் அவர்கள் வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த அந்த டயலாக ஒரே ஸ்ட்ரக்சரா அடிக்கணும்ன்றதுக்காக சபாநாயகர் வெறும் ஆக்ஷன் கட் சொல்ற வேலையை மட்டும் தான்ப்பா பாக்குறாருங்க ஒரு விமர்சனம். நான் பார்த்து ஒப்பீட்டளவில் ரொம்ப பெட்டரா, ரொம்ப நியாயமா செயல்படுறாரு திரு ஜெயசிடி பிரபாகர். நான் வந்து என்னுடைய நினைவில் பழனிவேல் தியாகராஜன் இன்னைக்கு இருக்கிறார் இல்லையா, முன்னாள் நிதியமைச்சராக இருந்து தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்து, அவருடைய அப்பா பிடிஆர் பழனிவேல் ராஜன் இருந்தார். அவர் சபாநாயகராக இருந்த காலத்துலேருந்து பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்துட்டேன். அதுக்கு பிறகு 1 2 கிடையாது, அது தமிழ் குடிமகள்லேருந்து காளிமுத்துலேருந்து நிறைய பேர் பார்த்துட்டேன், ஜெயக்குமார்லேருந்து இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கோம், திரு அப்பாவு வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில் திரு பழனிவேல் ராஜனுக்கு பிறகு அவர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்ட்ரிக்டாக ஹேண்டில் பண்ணுவார். அமைச்சர்களை கூட கட்டுப்படுத்துவார். அமைச்சர் என்ன தெரியும், உட்காருங்க அப்படின்ட்டு. அது யாராவது சும்மா எக்ஸ்ட்ரா பேச விட மாட்டார். முதலமைச்சர் கருணாநிதி எதிர உட்காந்துருந்தா கூட ரொம்ப கம்ஃபர்ட்டாக சீட்டில் வந்து ஒரு கமாண்டிங்கோட உட்காந்துருப்பார். அவர் வந்து சபை நடத்தினதை பார்த்துருக்கேன் என்னுடைய நினைவில் ஆரம்பத்தில். அதற்கு பிறகு இப்போ வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒப்பீட்டளவில் திரு ஜெயசிடி பிரபாகர் ரொம்ப பெட்டராக பண்ணுறாரு, வித்தவுட் எனி டவுட். ஆமாம் சார், நிச்சயமா ஆதவர்ஜன் அவர்கள் பேசும்பொழுதுமே ஆதாரத்தோட பேசுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் வந்து தனிப்பட்ட முறையில் சில ஆவணங்களை கொண்டு வந்து காட்டினாரு. அதை அப்புறம் பார்த்து பரிசீலனை பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. அது நார்மலாக அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அமைச்சர்கள்லாம் பரவாயில்ல போயிட்டு சொல்லி சொல்லிடுவாங்க. அப்போ வந்து அந்த அவையில் வந்து ஒரு குந்தகம் விளைவிக்கும்படியாக இன்னொரு விஷயம் பாருங்க, அந்த சபை நடக்கும்போதே அவை முன்னவர் வந்து 3 முறை எந்திரிச்சு குறுக்க போகிறார். அவை முன்னவருக்கு அந்த ரைட்ஸ் உண்டு. இந்த புரோட்டோகால் என்ன, நீங்க கேட்ட அந்த மரபு என்ன, இப்படி விதியில் என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவை முன்னவர் தான் சொல்வார். இது அவை குறிப்பிலிருந்து நீக்கணும், இவர் அவையிலிருந்து வெளியேற்றணும், இவர் சஸ்பெண்ட் பண்ணணும், பல ப்ரொபோசலை வந்து அவை முன்னவர் தான் கொடுப்பாரு. அவர் வந்து ஜுடிஷியரில் இருக்கக்கூடிய ஜூரி மாதிரி, நீதிமன்றங்களில் நீதிபதினு ஒருத்தர் இருப்பார், வக்கீல்னு ஒருத்தர் இருப்பார், ஜூரின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து நீதிமன்றங்களுக்கு உதவக்கூடியவர். அப்படிதான் அந்த அவைக்கு முன்னவர்னு பேர் வச்சுட்டு அவை முன்னவர்னு பேர் வச்சுப்பாங்க. ஸோ சீனியர் மோஸ்ட் அசம் பார்லிமெண்டேரியன்கிறனால திரு செங்கோட்டையன் வச்சிருக்காங்க. அப்ப அவர் வந்து 2-3 தடவை எந்திரிக்கும் போது சபாநாயகர் கவனிக்கிறார். அவர் எந்திரிக்கும் போது தான் 3 தடவை பிரச்சனையே வருது. அப்போ வந்து அவை முன்னவர் உட்காருங்க பழசெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவை முன்னவரே உட்கார வச்சார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆளுங்கட்சிக்காரரு, சீனியர் மோஸ்ட், ஜேசிடி பிரபாகரை கூட சீனியர், அது வந்து அதுல வந்து குழப்பமே இல்லை. ஆனால் எல்லா வகையிலும் சரி, 2 பேருமே ஏடிஎம்கேல இருந்தவங்க, எல்லா வகையிலும் பழைய தொடர்பு எல்லாமே இருந்தாலும் அவை முன்னவர் எந்திரிக்கும் போது பிரச்சனை அதிகமாகுதுன்னு பார்த்துட்டு அவை முன்னர் உட்கார சொல்லி பழைய ஆட்சியில் என்னச்சுங்கிறத விட்டுருங்க, நம்ம ஆட்சியில் என்ன பண்ணுவோங்கிற பாப்போம் சொல்லி சொல்றாரு. அந்த அளவுக்கு இருந்தார் திரு ஆதவர்ஜன் அவர்கள். நீங்க குறிப்பிட்ட போது அவளை உட்கார சொன்னது மட்டும் இல்ல, திரு சபாநாயகர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சொல்றாரு. என்னுடைய கேபின்ல வந்து சொன்னாரு திரு ஆதவர்ஜனா, அப்பயே நான் வந்து இல்ல, நான் பார்த்துட்டு நான் பரிசீலனை பண்ணிட்டு அனுமதிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். அதெல்லாம் வந்து வழக்கத்துக்கு மாறானது. அது வந்து ரொம்ப பெரிய வரவேற்க வேண்டியது, நோ டவுட். இதற்கு முன்னாடி பண்ண எந்த சபாநாயகரோட ரொம்ப பெட்டரா பண்ணியிருக்காரு ஆஃப்டர் திரு பிடிஆர் பழனிவேல் ராஜனுக்கு பிறகு. இந்த பாலியல் குற்ற வழக்குகள் பத்தின ஒரு கேள்விகளும் விமர்சனங்களும் வைக்கப்பட்டது. அதற்கு முதல்வர் அவர்களுடைய பதில் உரை வந்து போதுமானதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கருத்தும் ஒரு கேள்வியும் மக்கள் கிட்ட இருக்கு. உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? வந்து போதுமானதா இருக்காதுதான். ஆனா நம்ம வந்து ஒரு கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் இப்பதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சேர்ந்திருக்கிறார், இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. மொத்தமா 40 நாள்ல தான் பள்ளிக்கூடத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். அவர்கிட்ட வந்து நீ மொத்த புக்கையும் ஏன் தரவு பண்ணல, நீ ஏன் அனுவல் எக்ஸாமுக்கு ரெடி ஆகல அப்படின்னு சொல்லி கேட்டா ரெடி ஆக முடியாது. அவர் ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்டா ரெடி ஆகல தான். உங்களுக்கு புரியல? முதலமைச்சர் ஃபுல்லா ரெடி ஆகிட்டாரா? இல்ல, ரெடி ஆகல. அவர் வந்து ரெடி ஆகணுமா? ஆமா, ரெடி ஆகணும். ஆனா நீங்க 40 நாள் ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்க 5 வருஷத்துக்கான வந்து எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்த்தீங்கன்னா அது சரியா இருக்குது. இவ்வளவுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப 40 நாள் லா அண்ட் ஆர்டர்ங்கிறது அவரே குறிப்பிட்டது போல லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்துக்கான ஒரு வேறாக போதைப் பொருள் இருக்கு. போதைப் பொருள் வந்து தமிழ்நாட்டில் நூக்கன் காரணம் இருக்கு. நான் தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்றேன். அங்க இருக்கக்கூடிய கிராமங்கள், டீப் ரூட் கிராமங்கள்ல அது வந்து பஸ்ஸே ஒரு நாளைக்கு 1 தான் வரும், காலைல 1 வரும், சாயந்தரம் வருங்கிற இடத்துல கஞ்சா இருக்குது.
அப்போ அவ்வளோ தூரம் உள்ள ஊடு இருக்கக்கூடிய பஸ்ஸு போகாத இடத்துல கூட கஞ்சா போய் நிற்கக்கூடிய இடத்துல அதை வந்து வேரோடு எராடிகேட் பண்ணால் தான் சரி பண்ண முடியும். ஏன்னா கஞ்சாவையோ போதையோ சரக்கையோ ஏற்றினவன் உங்களுக்கு தெரியும் பகலில் 12 மணிக்கு கடையை திறக்கணும், ராத்திரி 10 மணிக்கு கடை அடைக்கணும்னு இருந்துச்சு. சந்து கடைகள்ங்கிற பேரில் பெட்டி கடைகளில் கூட வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு எல்லாரும் தெரியும். எல்லா நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கனாலும் கிடைக்கும். மதுபான கடைகள்லேயே ராத்திரி 10 மணிக்கு மேலே வித்துட்டு இருந்தாங்க. விடிய விடிய கிடைக்கும். பகலில் 12 மணிக்கெலாம் நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப சிட்டியில் ஹாட் சிட்டியில் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி தாமதமாகுமே தவிர மற்ற இடங்களில் பூரா வந்து 12 மணிக்குள்ள விடிய விடிய உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து ரவுண்ட் கிளாக் குடிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து என்ன செய்வான், எதிர யார் பார்த்தாலும் வந்து அவனுக்கு காமமாக தோணும். 3 வயசு குழந்தையோ 80 வயசு பாட்டியோ யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை. அப்போ வந்து டீப் ரூட் காசை முதலமைச்சர் அடையாளப்படுத்துறார். அப்ப இதெல்லாம் செய்ய வேண்டியவங்க பூரா செய்யாம விட்டுட்டாங்கிறதையும் சொல்றார். 40 நாள்ல செய்ய முடியாங்கிறதையும் புரிஞ்சுக்கிறார். நீங்க வந்து 9 மாசமா நீங்க டிஜிபி கூட போடாம வச்சிருந்தீங்கிறத சொல்றார். நாங்க வந்தோன்னு டிஜிபி போட்டுட்டோங்கிற சொல்றார். சோ இப்ப இந்த ஆட்சி வந்து 40 நாள் தான் ஆகுது. டிஜிபி வந்து பார்த்தா 30 நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆட்கள் போட்டு இன்னும் 20 நாள் 15 நாள் தான் இருக்கும். அப்ப நீங்க போய் ஒரு கமிஷனர் வந்து கோயம்புத்தூர் போய் பதவி இருக்கிறாரு, பதவியேற்ற உடனே சண்டை மார்தம் செஞ்சு காலில் வந்து தமிழ்நாடு அமைதி பூங்கா அப்படி இட் ஒன்ட் ஹேப்பன். அது நெட்வொர்க் வந்து ரொம்ப பெருசு, டீப் ரூட். அப்போ வந்து அந்த அந்த சப்ளை செயின் வரைக்கும் ஃபுல்லாக எல்லாத்தையும் இருக்கணும். இட் வில் டேக் டைம். ஆனாலும் நான் பலமுறை சொன்னது போல சட்டம் ஒழுங்குலையும் மின்சார வாரியத்திலையும் கூடுதல் கவனம் செலுத்தி முதலமைச்சர் ஆக்ஷன் எடுத்தாருன்னு அவருக்கு இன்னும் நல்ல பேர் கிடைக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி பேசும்பொழுதுமே சொல்லியிருந்தோம், போன ஆட்சியிலுமே இந்த ஒரு பிரச்சனை நீட்சியாக தான் இப்பயுமே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இவரால் உடனே சரி பண்ண முடியலனாலும் அட்ரஸ் பண்ணி அதற்கு தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்மளுமே முன் வச்சிருந்தோம். அதை ஏன் விஜய் அவர்கள் இன்னும் பண்ண மறுக்கிறாரு? என்ன வருத்தம் தெரிவிக்கணும்? நடக்காம தடுக்கிறது தான் அவருடைய வேலை. அது வந்து வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு ஆமா இது நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த பெருந்துயரம் தான். அந்த ஃபேமிலிக்கு 1-2 சம்பவங்களை ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாரு. நம்ம முதலமைச்சர்கிட்ட எதிர்பார்க்கறது வருத்தம் இல்லை, திருத்தம். இது வந்து நடக்காம நடக்கிறதுக்கான விஷயங்கள், அவ்வளவுதான். அதை தடுக்கிறதுக்கான ஏற்பாடு தான் அவசியம். அவர் வந்து அப்பாலஜி கிடைச்சாரு, ஒரு வருத்தம் கேட்டாரு, ஓகேவா, இன்னொரு 58 பாலியல் மன்னிச்சு நடந்துரும், இன்னொரு 78 கொலை நடந்துரும். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அண்ணன் வருத்தம் தெரிவிச்சார், முதலமைச்சர் வருத்தம் தெரிவிச்சாருப்பா, இன்னொரு 10 கொலை பண்ணிக்கங்கப்பா. அப்படியா? வருத்தம் தெரிவிக்கிறதுல எதிர்பார்ப்பு. வருத்தம் தெரிவிக்க இன்னெபிலிட்டிக்கான விஷயம். நீங்க 5 வருஷம் ஆட்சியில இருந்து இது நடந்துச்சுன்னா இந்த முதலமைச்சர் கண்டிக்கப்பட வேண்டியவராக மாறுவார். நல்லா புரிஞ்சுங்க. தேவைப்பட்ட ஆட்சி மாற்றத்துக்கு கூட நம்ம முயற்சி பண்ணலாம். அதில் மாற்றம் இன்னைக்கு 5 வருஷமா இதே தொடர்ந்துகிட்டு இருக்கு. திருமணம்லாம் கொள்ளை, திருமணம் நல்லா பார்த்துங்க. நரேந்திர மோடி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆனா கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கதான் செய்யும். அது அண்டர் கண்ட்ரோல்ல இருக்குதா, முன்னாடியோட பெட்டரா இருக்குதா, கொலைகளும் பாலியல் மன்னிச்சுக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சிருக்காதான் நீங்க பார்க்க முடியும். நீங்க வந்து சொத்து தவறால அண்ணன் தம்பி வெட்டி கொள்றதை எந்த முதலமைச்சரால் தடுக்க முடியும்? எந்த டிஜிபியால் தடுக்க முடியும்? யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் அவர் வந்து உடனே கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்க முடியுமா? உடனே தண்டனை, அது நம்ம செய்ய முடியும். ஆனால் ரோட்ல நடமாடக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பட்ட தன்மை இருக்கு பார்த்தீங்களா, இதை தடுத்தாகணும். அண்ணன் தம்பி தவறார் வந்து அவங்க பஞ்சாயத்து. ஆனால் ஒரு பெண்ணு நடந்த போது அவர் நடந்து போக முடியாது, ஒரு கற்புக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை, அது தடுத்தே ஆகணும். அது வந்து கொலை பண்ணா அது குறைச்சே ஆகணும். அது வந்து எவ்வளவு முடியுமோ கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அது 40 நாள்ல தடுக்க முடியலன்னா we can understand they are under it's under process புரிஞ்சுக்கலாம். அது 5 வருஷம் கழிச்சு அப்படின்னா அது வந்து தண்டிக்கப்பட வேண்டியவர், கண்டிக்கப்பட வேண்டியவர், ஆட்சி மாற்றத்துக்கு தேவையா இருப்பார் முதலமைச்சர், அந்த அரசு எல்லாமே. நம்ம இன்னைக்கு நம்ம டைம் கொடுக்காம 5 வருஷம் கழிச்சு நடந்திருக்கணும். அதை நீங்க வந்து இன்னைக்கே சொல்றது எதிர்பார்க்கிறது வந்து அதீதம். கணக்குகளிலும் எண்களிலும் ரொம்ப புள்ளி விவரமா சொல்லக்கூடியவருங்கிறதுனால இந்த ஒரு கேள்வியை கேட்கிறேன். திமுகவுடைய ஆட்சியில் சரி, இப்போ தாவேகாவுடைய ஆட்சியில் சரி, எதுல இந்த குற்ற வழக்குகள்லாம் கம்மியா இருக்குன்னு எடுத்துக்கலாம்? ஒரு ஒப்பீடு மாதிரியே சொல்லுங்களேன். 40 நாள்ல எதுவுமே குறையல அப்படிங்கிறதா நிலைமை. அது வந்து நீங்க கொலைகள் குறைஞ்சிருச்சு, குற்றங்கள் குறைஞ்சி நம்ம எக்ஸாக்டா நம்மளால பண்ண பாடியாது. ஏன்னா வந்து இந்த டேட்டா எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிற சொல்றேன். அந்தந்த லா அண்ட் ஆர்டர் போலீஸ் ஸ்டேஷன்ல பல வழக்கு பதிவாங்க. அது வந்து மாவட்ட அலுவலகங்களுக்கும் கமிஷனரேட்டுக்கும் போகும். அது பிறகு வந்து டிஜிபி ஆஃபீஸுக்கு போகும். அது வந்து டேட்டா சென்டருக்கு போகும். பிறகு அது வந்து கிரைம் ரெக்கார்ட் பீரோக்கு வந்து போகும். தேசிய குற்ற ஆவண காப்பகத்துக்கு போகும். NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பீரோன்னு சொல்லிட்டு அங்கே நிற்கும். அப்போ தான் வந்து இந்த அரசாங்கம் கொடுக்குறது, அது மத்திய அரசு தனியாக எடுக்கிற அரசாங்கம் கொடுக்குறது தான். இன்னைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2024க்கான ஆவணம் தான் நம்மகிட்ட கையில் இருக்கு. 25-26 அப்போ வந்து இந்த 40 நாள் எப்படி இருந்துச்சு, முந்தின 40 நாள் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம வந்து அவ்வளோ எக்ஸாக்டாக கனெக்ட் பண்ணி சொல்ல முடியாது. அது ஃபேக்சுவலாக இருக்காது. ஆனால் அன்றாடம் நம்ம செய்தி, நான் ஒரு 7 பேப்பர் படிக்கிறேன் டெய்லி. அன்றாடம் செய்திகளை படிக்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, திமுக ஆட்சியுடைய இறுதி காலங்கள் எப்படி இருந்துச்சோ அதோட கண்டினியூஸ் அப்படியே தான் இருக்குன்னு நமக்கு தெரியுது. குற்றங்கள் குறைஞ்சிருச்சு, பாலியல் மன்னிச்சு குறைஞ்சிருச்சுன்னா சொல்ல முடியாது. அந்த நம்பர் குறையில தான் நினைக்கிறேன். அந்த நம்பர் குறையறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணோம். டேட்டாவா வி நீட் மோர் டைம். தொடர்ந்து முதல்வர் அவருடைய செயல்பாடுகளை பார்க்கிற மக்கள் பொதுவெளியில நிறைய பேர் வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்களுடைய பாணியையே விஜய் அவர்கள் பின்பற்றுகிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா? வெற்றி பெற்ற ஒருத்தருடைய பாணியை எல்லோரும் கடைபிடிக்கிறது வழக்கம். அப்படிதான் இருக்கும். நடிப்பில் அவர் வந்து ரஜினி ஸ்டைலை தான் ஃபாலோ பண்ணார். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பில் ஒரு காமெடி இருக்கணும். ஒரு ஃபைட்டு சீன்னா நேராக போய் 15 பேர் அடிச்சிட மாட்டார். ஆனால் வேணாண்ணா, ஆனால் ப்ளீஸ்ண்ணா, என்னண்ணா நானே சின்ன பையனா விட்டுருங்கண்ணா பாரு. அப்புறம் அவங்க ஒரு அடி அடிப்பாங்க. அப்புறம் வந்து 50 பேரையும் தனியாக தூக்கிடுவார். அது அப்படியே வந்து ரஜினி சார் ஸ்டைல். அப்புறம் இன்னொரு காமெடியன்னு ஒருத்தர் தேவையில்லை, நாமளே காமெடி பண்ணலாம்.
அந்த மாதிரி வந்து அதுவும் திரு ரஜினி அவர்கள் பண்ணதுதான். அப்படியே வந்து இவரும் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த பேட்டர்ன் தான். அது அடுத்தடுத்த வருஷம் ரஜினி சார் வந்து சிகரெட் நிறைய அடிச்சாரு, இவர் வந்து சரக்கு பாரி வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படிலாம் போட்டு டோப் அடிச்சு மற்ற விஷயம்லாம் ஓடிச்சு. அது சினிமாவுடைய காலம் அப்படியே போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறனால கீழே போய் டிகிரேடா போயிட்டு இருக்கனால அது தொடர்ந்து வந்துட்டு விஷயம். ஸோ இந்த வெற்றி பெற்ற ஃபார்முலாவை கை வைக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்க வந்து திரு கமலஹாசன் மாதிரியே தான் திரு விஜய் ரெட்டியார்னு யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்கல்ல. கமலஹாசன் அவர்கள் நடிப்புல ஃபோக்கஸ் பண்ணார், இவர் வந்து ஸ்டைல்ல ஃபோக்கஸ் பண்ணார். ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும், இவருடைய டான்ஸ் நல்லா இருக்கும். இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் அவரை பெட்டரா பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணார். அதே மாதிரி வெற்றி பெற்ற ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் உடைய ஃபார்முலா. இந்த பக்கம் இன்னைக்கு நீ கண்டெம்பரரியா சொல்லலாம் நரேந்திர மோடியோட ஃபார்முலா. அது ஆட்டோமேட்டிக்கா ட்ரை பண்ணுவாங்க. அது வந்து நிறைய விஷயங்கள் அது சரிதான் கூட, அதுல வந்து பெரிய தப்பு என்ன இருக்கு? ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் வந்து நல்ல விதமா காப்பிடிச்சா சரிதானே. அவனை பார்த்து நான் திருடன் ஆயிட்டேன் அப்படின்னா தானே கெட்டது, அவனை பார்த்து நான் நல்லவன் ஆயிட்டேன்னு சந்தோஷம் தானே. அப்போ வந்து நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி திறமை, அவருடைய உழைப்பு, அவருடைய நேர்மை, அவருடைய ஊழலற்ற தன்மை, அவருடைய பாணி, அவருடைய ஸ்டைலு, பப்ளிக் ஸ்பீச், அட்மினிஸ்ட்ரேஷன், இது எல்லாத்துலேயுமே நரேந்திர மோடியை காப்பி அடிச்சா ரொம்ப நல்லது, நாட்டுக்கு நல்லது. ஓகே, பேசும்பொழுது வந்து ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசுனதால இந்த ஒரு கேள்வி. பொதுவெளியில தொடர்ந்து அரசியல் ரீதியான விமர்சனங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் மேல வைக்கப்பட்டது. நேற்றைய தினம் நினைக்கிறேன் படவிழாவின் பொழுது அவர் பேசினாரு. அதனால அவர் ரொம்ப மனம் வருத்தமா இருக்கிறதையும் வெளிப்படுத்தினாரு. பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்குமே அதெல்லாம் சொல்லியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு கான்ட்ரவர்சினால ஒரு சமூக வலைதளங்கள்ல இருந்து ரொம்ப தள்ளி காணப்படுவாரா இனிமே? இப்ப பாருங்க, நானா வாயை விட்டு தானே தலைவர் பேர் எடுத்துட்டேன், அதனால இப்ப நீங்க துணை கேள்வி வந்துருச்சுல, அது மாதிரி தான் தலைவர் வாயை விட்டுருவாரு. நானும் சரி தலைவரும் சரி, அது அவர் வந்து மனசுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடியவர். அதனால ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் விளைஞ்சிடல. எனக்கு உங்க கொள்கை என்னன்னு கேட்டாங்க, அப்படியே எனக்கு தலை சுத்திருச்சு அப்படின்னு சொன்னார். அதை வந்து பெருசா விமர்சனம் பண்ணாங்க. கொள்கையோட தெரியாம தான் நீங்க கட்சி ஆரம்பிக்க போறீங்களா? 2017 பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணும்போது வந்து பிரஸ்ல வந்து கேட்டாங்க உங்க கொள்கை என்னன்னு கேட்டாங்க. கொள்கையாவை எனக்கு என்ன தலை சுத்திருச்சுட்டார். இன்னைக்கு திரு விஜயுடைய தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் கொள்கை வேறுபாடு என்னன்னு கேட்டு பாருங்க, ஒண்ணுமே கிடையாது. அப்ப வந்து இதுதான் அவருக்கு வந்து லார்ஜர் கொஸ்டினா இருந்துச்சு. அவர் வந்து எங்களுக்கு தனி கொள்கை இருக்குங்கிற மாதிரி கிளம்பிட்டாங்க இவங்க. நமக்கு ஒன்றும் கொள்கை வித்தியாசம் இல்லையே அப்படின்னு ரஜினி சார் யோசிக்கிறாரு. அப்ப கொள்கைன்னு என்ன சொல்றது அப்படின்னு யோசிக்கிறார். அப்ப எனக்கு கொள்கைனா தலை சுத்திச்சு. அவ்வளவு வந்து டிரான்ஸ்பரண்டா வெள்ளந்தியா வெளிப்படையா இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதனால விடுவார். அதனால வந்து அவர் வந்து பேசாம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் வந்து ஒரு மனசாட்சியின் குரல். அவர் நம்ம வந்து அந்த மனசாட்சியின் குரல் தான் 1995 உட்பட பல சந்தர்ப்பங்களில் பொது வெளியில் மேடையில் ஸ்ட்ராங்கஸ்ட் எவர் சிஎம்மாக இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய முன்னிலை உட்பட பல இடங்களில் பேசியிருக்காங்க. கருணாநிதி முன்னிலையில் அஜித் வந்து இந்த மாதிரி எங்களெல்லாம் கம்பல் பண்ணுறாங்கன்னு சொல்லி பேசின போது கருணாநிதிக்கு பக்கத்திலே உட்கார்ந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் எழுந்து நின்று கைதட்டினார். அது ஒரு பெரிய டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன். அது ஏன்னா கருணாநிதி பக்கத்தில் உட்காந்துருக்கோம், நாம எந்திரிச்சுன்னு அவர் பேச்சை கைதட்டினோம்னா இவர் ஏதாவது வருத்தப்படுவார் கூட நினைக்கல. இல்லை, அந்த பையன் மனசில் பட்டதை உண்மையை பேசுகிறான், அப்போ மனசில் பட்ட உண்மையை பேசுறதுக்கு நம்ம துணை நிற்கணும்னு சொல்லி எந்திரிச்சு. அப்படி திரு ரஜினிகாந்த் அவர்கள் எப்பயுமே தன்னுடைய மனசுல பட்டதை பேசினவர். தூத்துக்குடி கலவரத்துக்குள்ள சமூக விரோதிகள் ஊடுருவி இருக்காங்கிற உண்மையை சொன்னவர். அவருக்கு எந்த தயக்கமும் வந்ததில்லை. அப்போ வந்து அந்த உண்மையை சொல்றதுக்கு தயங்காத அந்த மனசாட்சி தான் தமிழ்நாட்டுக்கு தேவை. அப்படி ஒருத்தர் இருக்கணும். அதனால கான்ட்ரவர்சி வரும். ஏன்னா ரஜினி வந்து ஒரு பெரிய ஸ்டார். அதுல வந்து உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன், சண்டியர்னு ஒரு படம் திரு கமலஹாசன் எடுத்தார். அந்த படத்தோடைய மறுபெயர் தான் விருமாண்டி. சரிங்களா? சண்டியர்னு அந்த படத்தோட பேர் வச்ச உடனே பெரிய எதிர்ப்பு, அதிருப்தி, சண்டை, மண்டை உடஞ்சி தமிழ்நாட்டில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. அரசாங்கம் தலையிட வேண்டியதாக போச்சு. கடைசியில் டைட்டில் மாற்ற வேண்டியதாக போச்சு. ஆச்சா, சண்டியர்னு ஒரு படம் அதற்கு 2 வருஷம் கழிச்சு பிறகு வேற ஒரு இயக்குனர், வேற ஒரு தயாரிப்பாளர், வேற ஒரு நடிகர் நடிச்சு வந்து போயிருச்சு. எப்படி போச்சு? சண்டியர்னு ஒரு படம் இன்னைக்கு இருக்கு, எடுத்து பாருங்க. நாட் கமலஹாசனுடைய ஃபிலிம். அப்ப கமலஹாசன் வந்து சண்டியர்னு பேர் வச்சா சண்டைக்கு வர்றீங்க, வேற ஒருத்தர் வந்து சண்டியர்னு படம் ரிலீஸ் பண்ணி பொட்டி வீட்டுக்கே போயிருச்சு, யாரும் பேசவே இல்லை. இவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப வந்து பிரச்சனை வந்து பேசுற கருத்துனால இல்ல, அது உண்மை. பேசுகிறவர் ரஜினி என்பதனால பிரச்சனை பண்ணுவோம். அவர் பதில் சொல்லுவார். அதுக்கு புள்ளி பண்ற கால பண்றது. அதுக்கு தலைவர் கொல்லப்படாம அவருடைய மனசாட்சியின் குரலை வெளியே சொல்லிட்டே இருக்கணும். அது நாட்டுக்கு நல்லது. இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். ஏன்னா முதல்வர் அவருடைய பேச்சு வந்து இதெல்லாம் தவிர்த்திருக்கலாம், இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற நம்முடைய கருத்துக்களை முன் வச்சோம். ஆனா இந்த விஷயங்களை அவர் கண்டிப்பா அட்ரஸ் பண்ணி பேசி இருந்திருக்கணும் அப்படின்னா உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? இதுதான் அது. நான் வந்து இந்த 2 தவிர்த்திருக்கலாம் நீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது மற்ற எல்லாமே பேசிட்டார்ல, அதுல ஒன்றும் பிரச்சனை. நீங்க வந்து அட்ரஸ் பண்ணிருக்க லா அண்ட் ஆர்டர் அட்ரஸ் பண்ணணும், இபி அட்ரஸ் பண்ணணும், அது துரிதமா பண்ணுவோன்றாங்க. இட் வில் டேக் டைம். இந்த இங்கிலீஷ் அதிகமாக பேசுறதும் ரொம்ப கலோக்கியலான லாங்குவேஜில் பேசுறதும் தவிர்த்துருக்கணும். இந்த ஆக்ஷனை தவிர்த்துக்கணும். அதை நம்ம சொல்லிட்டோம். மற்ற எல்லாமே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான். வேற எதுவும் அட்ரஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல. மேகதாதுல அணை கட்டத்தை விட மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம். அண்ட் அவங்களுக்கு புரியல. திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியோட நிறுவன தலைவர் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு. தலைமை ஒருங்கிணைப்பாளர் ரொம்ப கரெக்டாக இருக்காரு. இந்த மேகதாது பிரச்சனை பற்றின புரிதல் இல்லை, இல்லாட்டி ஒரு ஆபத்தான பாதையை நோக்கி போறாங்க. மேகதாது அணைக்கு வந்து தனியாக ஒரு நம்ம நடுவர் மன்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆபத்தான கோரிக்கை. அது வந்து முடிஞ்சு போன விஷயம். இப்போ இது உங்க வீடுன்னு சொல்றீங்க, நான் என் வீடுன்னு சொல்றேன், நீங்க கோர்ட்டு போன்னு சொல்லுவீங்களா?
நான் தான் கோர்ட்டுக்கு போனேன் உங்களுக்கு புரியுங்களா? நீங்க வந்து ஏன் வீடுறா வாடா கோர்ட்டு போன்னு சொல்லி சொன்னா நீங்களே ஒரு ஆபத்தை வழி தேடுறீங்க. உங்களுக்கு புரியுங்களா? நான் வந்து என் வீடு, உங்க வீடு நீங்க பொசஷன்ல இருக்குது, நான் வந்து என் வீடு டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். அப்ப என் வீடு ப்ரூவ் பண்றதுக்கு நான் தான் நீதிமன்றம் போகணும். தமிழ்நாட்டுடைய உரிமை நம்முடைய அனுமதி இல்லாம கட்டக்கூடாது. காவிரி ஆணையத்துடைய உச்சநீதிமன்ற தீர்ப்புல இருக்கு, நடுவர் மன்றத்தில் இருக்கு, ஆணையத்து இன்னைக்கு இருக்கு, எல்லாமே. இன்னைக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து காவிரி ஆணைய கூட்டத்துல இவங்க கர்நாடக அரசு வந்து மேகதாது பத்தி பிரச்சனை போது பேசவே கூடாதுன்னு தடுத்தோம் நம்ம. பாஸ் அந்த டாபிக்கே இங்க பெருமையில தண்ணி ஓடுறியா விட்டுட்டு இடத்த காலி பண்ணி போயிட்டாரு. நம்ம பேசிக்கிட்டு 20 வருஷம் முன்னாடி கூட்டம் நடந்துச்சு. அங்க உட்பட பல சந்தர்ப்பங்கள் அவங்க காவிரி ஆணையத்துல இருந்து அந்த கூட்டத்துல அவங்க மேகதாது பத்தி பேசினாங்கன்னு, மேகதாது பத்தி பேசாத எந்திரிச்சு போது தான் சொல்லியிருக்கோம் நம்ம. அப்படி யூ டோன்ட் ஹேவ் ரைட் சொன்ன இடத்துல நாமளே ஒரு நடுவர் மன்றம் வேணும்னு சொல்லி சொன்னா அந்த டிஸ்பியூட்டோட ஆமான்னு திட்டமா இருக்கும். ஆதவர்ஜுனா பொதுப்பணித்துறை ஆபத்தான ஒரு கமெண்ட்டை சொல்றேன், சட்டமன்றத்தில் பதிவு பண்றார். நாம கட்டக்கூடாதுன்னு சொல்றோம், அவங்க கட்டணும்ன்றாங்க. டிஸ்பியூட் இருக்கு, நோ கட்டக்கூடாதுன்னு சொன்னா முடிஞ்சிருச்சு. அது எப்படி என்னுடைய உரிமையில வந்து பறிச்சுட்டு அதுல வந்து 2 பேர் டிஸ்பியூட் இருப்பாங்க. நான் சொன்னேன் உங்க பணத்தை நான் புடுங்கிட்டு ஏன் பண்றேன், அப்ப டிஸ்பியூட் இருக்கு வாங்கப்பான்னு சொல்லுவீங்களா என்ன? புடுங்கின கண் கூட நீங்க பாக்குறீங்க. அப்ப அங்க வந்து மேகதாதுல கட்டலாமான கட்டக்கூடாங்கிற நிலைப்பாடு. தேவைன்னா நீ கோர்ட்டுக்கு போ, தேவைன்னா நீ நடுவு மன்றம் கேளு. அவர்களுக்கு சாதம் இவங்க நடுவர் மன்றம் நாளைக்கு ஒரு உத்தரவு போட்டுச்சு நினைச்சுவீங்க, சரி கட்டலாம் சொல்லிட்டு நினைச்சுவீங்க. அப்ப கட்டக்கூடாதுன்னு ஏற்கனவே இருக்கும்போது கட்டலாங்கிற புது வாய்ப்பை தேடி போவீங்களா? இது போல ஒண்ணு விவரம் தெரியாம அல்லது ஏதோட உள்நோக்கத்தோட, அது நமக்கு தெரியாது. we have to wait. காங்கிரஸ் கட்சி அங்க இருக்குது, நமக்கு ஆட்சிக்கு துணை நின்று இருக்காங்க, நம்ம சத்தம் காட்டாம கொடுத்துடலாம்னு உள்நோக்கம் இருக்காதுன்னு நம்புறேன். ஓகே, நிச்சயமா சார், பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்களுடைய அரசியல் தொடர்பான கருத்துக்களை என்னோட பகிர்ந்திருக்கீங்க. வாய்ப்புக்கு நன்றி சார். பிஹைண்ட் ரூட்ஸ் பியாண்ட் த நியூஸ் வித் ரங்கராஜ் பாண்டே. டைட்டில் ஸ்பான்சர் GT Holidays, South India's #1 travel brand. Powered by Karthipuram 200-acre Dream Township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Arabian Garden Seafood Restaurant, ever fresh, ever delicious seafoods, இப்போது தமிழகம் எங்கும். Air Fiber Wi-Fi all in one plans. Wi-Fi, OTT, IPTV. Pay 6, get 6 month free. Naturals, world fastest growing saloon chain. Dr. Srivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். GT Holidays presents Behind What's Beyond the News with Rangaraaj Pandey, powered by Karthipuram, Coimbatore 200-acre Dream Township premium plots, Arabian Garden Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing saloon chain, Dr. Srivarma Oil Tarum Ayurveda.